கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தார்கள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். அதற்கு இயேசு, ஸ்ரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேளை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். 6 கச்சாடிகள் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்று சொன்னார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருக்கிறீரே என்றான். அந்த கல்யாண வீட்டில் 2 வகை திராட்சரசம் இருந்தது. ஒன்று அந்த திருமண மணவாளன் கொடுத்த உலக பிரகாரமான திராட்சரசம். அது திராட்சை பழங்களை பிழிந்து வருகிற திராட்சரசம். ஆனால் இயேசு கொடுத்த திராட்சரசம் உண்டு. அது எந்த செடியிலும் இருந்து பழங்களை பிழிந்து தயாரிக்கப்பட்ட திராட்சரசம் அல்ல. அது தண்ணீரிலிருந்து அற்புதமாய் மாற்றப்பட்ட ஒரு திராட்சரசம். அது பரலோக திராட்சரசம். உலக பிரகாரமான சந்தோஷமும் உண்டு, ஆவிக்குரிய சந்தோஷமும் உண்டு. உலக பிரகாரமான சந்தோஷம் குறைந்து போகும், ஆனால் ஆவிக்குரிய சந்தோஷமோ குறையாதது, உலக சந்தோஷத்திலும் மேன்மையானது. கர்த்தர் கொடுக்கிற பரலோக திராட்சரசம் ஒரு நாளும் குறைந்து போகாது. இந்த சந்தோஷம் பணம் வருவதினாலோ, தானியங்கள் விளைவதினாலோ, செல்வமும் செல்வாக்கும் புகழும் பெருகுவதினாலோ வருவதில்லை. ரோமர் 14:17 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாயிருக்கிறது.